ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எவாலுவேஷன் ஆஃப் ரிஸ்கி ப்ரொபோசல் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஓகேவா? இந்த சாப்டர் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சாப்டர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அதோட பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி தான். இது எல்லாமே ஃபோர்காஸ்டிங் தான். இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஃபோர்காஸ்டிங் தான். பேஸ்ட் ஆன் சர்டன் மெத்தட் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும், கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோன்றது என்ன? நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளோட அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவோம். கேஷ் இன்ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதுதான் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. ஒவ்வொரு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு ஃபேர்முக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது, ரிஸ்க் ரேட் ஆஃப் ரிஸ்க் ரிட்டர்ன் ரேட் இருக்கும். ஓகேவா? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ரேட் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு 7% கிடைக்கும் ரிட்டர்ன், 11% கிடைக்கும் அப்படின்னு பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மெத்தடும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான். ஓகேவா? பேபேக் பீரியட் ஃபர்ஸ்ட் வந்து பேபேக் பீரியட் மெத்தட். ஓகேவா? ஸோ நம்ம போடுற the firm using payback period in investment decision தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் அதோட ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, இன்டைரக்ட்லி அதோட ரிஸ்கையும் அன்சர்டனிட்டியையும் நம்ம இன்டைரக்ட்லி அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அனலைஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளோ நம்மளுக்கு லோவஸ்ட் பேபேக் பீரியட் கிடைக்குதோ, இமீடியட்டா நம்ம போற இப்போ 1 lakh போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் எனக்கு 2 lakhs கிடைக்குது அப்படின்னா 5 lakhsல என்னோட பேபேக் பீரியட்னு அர்த்தம். ஓகேவா? நான் போட்ட அமௌண்ட்டை, நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எத்தனை வருஷத்துல நான் எடுக்கிறேன், அதுதான் இந்த பேபேக் பீரியட். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா, நான் போடுற கேஷ் அவுட்ஃப்ளோ இதுதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 lakhs கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் இங்கே இயர்ஸ் கேஷ் இன்ஃப்ளோ, ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு 20 lakh கிடைக்குது, 100 lakhs போட்டுருக்கு. 25 lakhs, 30, 30, 20. ஓகேவா? 5 years டோட்டலா. ஓகேவா? எனக்கு எப்போ பேபேக் பீரியட்னா, நம்ம சொல்லுவோம்ல, நான் போட்ட காசை எப்போ ஃபுல்லாக எடுக்கிறேனோ அப்போதான் வந்து என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த இதை அனலைஸ் பண்றது தான் அந்த பேபேக் பீரியட். அதை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த மெஷினரியில நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாடல் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ கேஷ் இன்ஃப்ளோ, இது குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எனக்கு 20 lakhs, அது அப்படியே 20 lakhs தான் இருக்கும். செகண்ட் இயர் 25, அப்போ டோட்டலா எவ்வளோ? 45 lakhs. தேர்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 75 lakhs. ஓகேவா? டோட்டலா 3 வருஷம் முடியும் போது எனக்கு 75 லட்சம் கிடைச்சிருக்கும். ஃபோர்த் இயர்ல பாத்தீங்கன்னா 105 lakhs கிடைச்சிரும். ஓகேவா? 125 lakhs. மொத்தம் 5 வருஷத்துக்கு எனக்கு 125 lakhs கிடைச்சிருக்கு. இப்போ பேபேக் பீரியட், நான் போட்ட காசை எத்தனாவது வருஷத்துல நான் ஃபுல்லா எடுப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ ப்ராஜெக்ட் ஏல ஒரு 4 years, ப்ராஜெக்ட் பில 3 years அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்குவோம்? ப்ராஜெக்ட் பி எடுத்துக்குவோம். ஏன்னா நான் போட்ட அந்த 100 லட்சம் எனக்கு 3 வருஷத்துல கிடைக்கணும் போது நான் 3 லட்சம் ப்ராஜெக்ட் பியை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதா இந்த மெத்தட் நம்மளுக்கு யூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 3 வருஷத்துல நம்மளுக்கு கிடைச்சிட போகுது. ஓகேவா? 3 வருஷத்துலயே எனக்கு 75 கிடைச்சிச்சு. ஃபோர்த் இயர்ல தான் இந்த 1,05,000 கிடைக்குது. ஸோ 3 years பிளஸ் இந்த 5 lakhs இருக்கா? ஓகேவா? ஸோ 25 divided by 100. ஓகேவா? ஸோ அடுத்தது எனக்கு இந்த 25 என்னது? விச் இஸ் 75 மைனஸ் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். சாரி, 100 மைனஸ் 75 பண்ணணும். சாரி 100 மைனஸ் 75. ஓகேவா? அதுதான் இந்த 25. ஓகேவா? ஈக்குவல் டு 3 years ஈக்குவல் டு பிளஸ் 0.25. ஓகேவா? ஸோ இதை நான் மந்த்து கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த 25% நான் மந்த்து கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ 3 years பிளஸ் இந்த பிராக்கெட்ல 0.25 இன்ட்டு 12 months தானே நம்மளுக்கு போட்டோம்னா 3 years 9 months. ஓகேவா? புரிஞ்சுதா? 25 months நான் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் 25%. ஓகேவா? ஸோ 9 monthsல எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா?
ஸோ இதுதான் பேபேக் பீரியட் மெத்தட். ஸோ இதே இது ப்ராஜெக்ட் ஏல இந்த 3 year 9 months கிடைக்குது. ஓகேவா, ப்ராஜெக்ட் ஏல 3 years 9 months வருது. ஸோ இந்த 0.25ன்றது என்னது, 3 months. ஓகேவா, ஸோ இந்த 3 months 12 monthsல மைனஸ் பண்ணோம்னா 9 months வரும். ஓகேவா, இந்த கால்குலேஷன் நான் போட்டு காமிக்கல, அதனால போட்டு காமிக்கிறேன். 12 monthsல இன்ட்டு 0.25 மல்டிப்ளை பண்ணா 3 வருதா. ஸோ இது 3 months. 3 months நான் டோட்டல் 12 monthsல மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 9 months. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஏல எனக்கு 3 years 9 months வருது. இதே இது நான் இதுவும் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ப்ராஜெக்ட் பில எனக்கு 3 years எனக்கு கிடைக்குது ரிட்டர்ன் அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ணுவேன், இந்த ப்ராஜெக்ட் 3 தான், ப்ராஜெக்ட் பியை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இப்படிதான் பேஸ்ட் ஆன் இந்த பேபேக் பீரியட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் நம்ம எடுத்தோம், விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அந்த செகண்ட் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்ட் மெத்தட். ஓகேவா, எது எனக்கு ஹையர் ரிஸ்க்கை கொடுக்குதோ அதை நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். எனி இன்வெஸ்டர் யூஸ்வலி எக்ஸ்பெக்ட் ஹையர் ரிட்டர்ன் ஃபார் டேக்கிங் ஹையர் ரிஸ்க். ஓகேவா, இந்த மெத்தட் என்ன டினோட் பண்ணனா, ரிஸ்க்கை நீங்க ஹையரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பேஸ்ட். ஓகேவா, ஹையர் ரிட்டர்ன் வேணும்னா டேக்கிங் ஹையர் ரிஸ்க். ஓகேவா, லோயர் ரிஸ்க் அப்படின்னா லோயர் ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா, இந்த ஆர்டிஏ வந்து risk adjusted discount rate is equal to weighted average of cost of capital. இது ஒன்றும் nothing but rate of return of project. ஓகேவா, ஸோ இது என்னன்னா rate of return on project ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட்ட இதுல எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு 10% கிடைக்குது அப்படின்னா அந்த 10%. ஓகேவா, பிளஸ் ரிஸ்க் பிரீமியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்ட் மெத்தட் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை பத்தி ஒரு சம் பார்க்கலாம் லேட்டரா. ஓகே, அண்ட் தேர்ட் மெத்தட் என்னன்னா சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச். ஓகேவா, ஸோ இந்த சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச்னா என்னன்னா ஒரு அவங்களே சர்டனிட்டி ஈக்குவலண்ட் ஒரு கேஷ் ஃப்ளோவை, நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ வருதுல்ல. ஓகேவா, இந்த அப்ரோச்ல ஓகேவா, நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோ இருக்குல்லப்பா, இந்த இன்ஃப்ளோவை ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ரிஸ்கி கேஷ் ஃப்ளோ, ஓகேவா, ரிஸ்க்லெஸ் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ ரிஸ்க்ன்றது இந்த கேஷ் ஃப்ளோவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா எனக்கு 90% எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த 10% எனக்கு ரிஸ்க். அப்ப இந்த 10% என்ன, எனக்கு இந்த கேஷ்லோட ரிஸ்க். நான் போட்ட இந்த 1 லட்சத்துக்கு எனக்கு 10% கிடைக்கும். 10% கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒரு 90,000 எனக்கு கிடைச்சிரும் நான் போட்ட அமௌண்ட், எனக்கு 10,000 வந்து எனக்கு கிடைக்கிற டவுட். ஸோ இதுதான் ரிஸ்கி கேஷ்ல. இதுல 10%. ரிஸ்க் ஃப்ரீ வந்து என்னது, இந்த 90%. ஓகேவா, ஸோ இதை ரெண்டா பிரிச்சு நம்மளோட டிஸ்கவுண்டட் ரேட் இருக்குல்ல. ஸோ ஓகேவா, உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ஃபேக்டர்னா தெரியும்லப்பா, ஃபேக்டர் ரேட். இந்த டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் ரேட்டோட இதை மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஓகேவா, ஃபேக்டர் ரேட் இன்கேஸ் ஒரு 10% அப்படின்னா இந்த ரிஸ்க் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை என்னோட எவ்வளோ ரேட்டா கேஷ் இன்ஃப்ளோ என்னன்னா பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ ஈக்குவல் டு இந்த ரிஸ்க்லெஸ் கேஷ் ஃப்ளோ இருக்குல்ல. இப்போ இன்கேஸ் 1 lakh அப்படின்னா இதுதான் என்னோட டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேவா, இதோட இந்த ரிஸ்க்லெஸ் கேஷ் ஃப்ளோவை மல்டிப்ளை பண்ணி வர்ற அமௌண்ட்டை அகெயின் 10% டிஸ்கவுண்டட் ஃபேக்டர்ல பிவி ஆஃப் கேஷ் ஃப்ளோல மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. இதுதான் இவங்களோட கேஷ் இன்ஃப்ளோ எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு அசர்டைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க டெசிஷன் எடுக்கிறோம். ஓகேவா, இதுக்கு ஒரு சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சம் எம்டிபில இருந்து எடுத்திருக்கேன். இதோட ஜூன் 2020 செட் 2ல எடுத்திருக்கேன். ஸோ இந்த சம் என்னன்னா செகண்ட்ல பி. ஓகேவா, கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
Delta Corporate is considered an investment in one of two mutually exclusive. ஓகேவா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்னன்னா ஒன்ல பண்ணோம்னா இன்னொருல பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ப்ராஜெக்ட் ஏ இன்வால்வ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1,70,000. ப்ராஜெக்ட் பி வந்து 1,50,000. ஓகேவா. ஸோ இதில் சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச்சில் நம்ம எவ்வளோ நம்மளோட ப்ராஜெக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த டி பில் ஆஃப் 0.05 இது என்னன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ஓகேவா. 0.05%. ஓகேவா. RF = 0. எப்பயுமே கவர்மெண்ட் பாண்ட் இந்த ட்ரெஷரி பில் தான் இருக்கிறதுல ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5% ரிட்டர்ன்னா 5% ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேவா. ஆர் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது வேற ஏதாவது நம்ம ஈக்விட்டிலேயோ ஒரு ஷேர்லயோ இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு மேபி ஃபிளக்சுவேஷன் இருக்கலாம். நம்மளோட ரிஸ்க் போன வருஷம் வந்து 10% இருக்கலாம், இந்த வருஷம் 15 கிடைக்கலாம், ஆர் 8 கிடைக்கலாம், 7 கிடைக்கலாம். பட் இந்த ட்ரெஷரி பில்ல 5% அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா 5% கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுல எந்த ரிஸ்க்கும் இருக்காது. ஓகேவா. இதான் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் பாண்ட். ஓகேவா. ஸோ அதோட கேஷ் ஃப்ளோ ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பி கொடுத்துருக்காங்க. அதோட கேஷ் இன்ஃப்ளோ வந்து 90, 100, 110 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தௌசண்ட்ஸ். சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அதோட அப்போ சர்டனிட்டி ஈக்குவலண்ட் 80% அப்படின்னா 90,000 வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுல 80% எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ. கண்டிப்பா இந்த 80% எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் தெரியுமா. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10 ரிஸ்கி கேஷ் ஃப்ளோ வந்து 10%, 90. ஸோ இதை என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அந்த சர்டனிட்டி ஈக்குவலண்ட் இதுதான் என்னோட சர்டனிட்டி ஈக்குவலண்ட் 90%. ஓகேவா. இதோட பிவி ஃபேக்டர். ஸோ இந்த சம்ல என்ன பிவி ஃபேக்டர், ஸோ 5%. இதுதான் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோ இன்ட்டு சர்டனிட்டி ஈக்குவலண்ட். ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 80%. ஓகே. 80 போட்டோம்னா 72,000. எல்லாமே தௌசண்ட்ஸ்ல தான் போட்டிருக்கேன். ஓகே. ஓகே. 100 into 70%. So 70. 110 into 50%. Okay. 55. So இதோட PV factor. PV factor இது ஃபர்ஸ்ட் பிகினருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பிவி ஃபேக்டர் 5. இது நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல பேக் சைட்ல கொடுப்பாங்க இதோட ஆன்சர்ஸ். ஓகேவா. 5%னா ரெண்டுமே கத்து கொடுத்துட்றேன். இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கல அப்படின்னா எப்படி வரும், கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தாங்கன்னா எப்படி வரும். ஓகேவா. ஸோ இப்போ 5% கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட், தேர்டு, 5th இயர். ஓகே. ஃபர்ஸ்ட் இயருக்கு இதான் இதோட பிவி ஃபேக்டர். ஓகேவா. செகண்ட் இயர் 0.907. ஓகே. தேர்ட் இயருக்கு 6. ஓகேவா. இது இல்லாம இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லயே நம்மளோட கொஸ்டின் பேப்பர் பேக் சைட்லயே இது கொடுத்துருவாங்க. ஆர் அதர்வைஸ் இது எப்படி போடணும்னா நம்மளுக்கு 5% 1 divided by 1.5% தானே. ஸோ 0.5 போட்டோம்னா 0.952 வந்துருச்சா. ஸோ இந்த அமௌண்ட் இங்கே வந்துருச்சா. செகண்ட் இன்னொரு தடவை நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் இயருக்கு வேணும் போது நான் ஒரு ஈக்குவல் டு மட்டும் ப்ளஸ் பண்றேன். 0.907. ஓகே. கரெக்டா. இன்னொரு தடவை தேர்ட் இயருக்கு இன்னொரு தடவை ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ண போறேன். ஓகேவா. ஆன்சர் வந்துருச்சா. இப்படிதான் பண்ணணும் கால்குலேட்டர்ல. இன்கேஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல இப்படி நம்ம பண்ணணும். ஓகேவா. 72 into 0.952. 68.544. ஓகேவா. 0.7 into 70 lakhs. 63.49. Okay. 0.864 into 55. 37.52. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணேன்னா எனக்கு என்ன கேஷ் டோட்டல் இன்ஃப்ளோ எனக்கு எவ்வளோ, 3 years தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். ஸோ 3 yearsல எனக்கு எவ்வளோ டோட்டலா கிடைக்கும் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இதோட என்னது
டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ அண்டர் சர்டனிட்டி மாடல். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃப்ளோ கிடைச்சிருச்சு, பிளஸ் இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண இந்த 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 ப்ராஜெக்ட்டுக்கு, ப்ராஜெக்ட் ஏக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்? 1,70,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஏயோடது முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட். அடுத்தது பியோட ப்ராஜெக்ட் நான் பார்க்க போறேன். இதே மாதிரி தான். ஸோ ப்ராஜெக்ட் பியோட கேஷ் ஃப்ளோ, அதோட சர்டனிட்டி ஈக்குவலன்ட். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஜெக்ட் பியோட என்பிபி கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகேவா? இதோட கேஷ் ஃப்ளோ, இதோட சர்டனிட்டி ஈக்குவலன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 90 இன்ட்டு சர்டனிட்டி ஈக்குவலன்ட். ஓகேவா? 81 இன்ட்டு இதோட டிஸ்கவுண்டட் ஃபேக்டர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான், இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, அந்த 90 இன்ட்டு 72 ஓகேவா? இன்ட்டு இதோட டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் 65.30. ஓகே, 90 into 60 is equal to 60 into 0.864, 51.84. Okay, so இதோட total cash inflow நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 194.25. Okay, cash inflow total PV present value தான் நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம். ஸோ இதோட லெஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு? 1,50,000 நம்ம பே பண்ணுறோம். ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 44,256 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் வீக். ஓகே, இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணலாம்? NPV is best in project B. ஸோ நம்ம இப்போ ப்ராஜெக்ட் B தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது வெறும் 9,000 தான் கிடைக்குது, இங்க 44,000 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு கம்மியா இருக்கு, இன்னும் ரொம்ப அதிகமா. ஸோ இதை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? எந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ரிஸ்கா இருக்கும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. and then which project is riskier and how do you know? எந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ரிஸ்கியா இருக்கும்? because based on certainty equivalentல பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் based on certainty equivalent ப்ராஜெக்ட் A is riskier. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்மியா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட சர்டனிட்டி ஈக்குவலன்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 80%, 70, 50 தான் நம்மளுக்கு கிடைக்குது. பட் இதோட சர்டனிட்டி பார்த்தோம்னா 90, 80, 60 கிடைக்குது. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் இதோட சர்டனிட்டி ஈக்குவலன்ட்டும் இதோட சர்டனிட்டி ஈக்குவலன்ட்டையும் கம்பேர் பண்ணும் போது இங்க 80, இங்க 90. ஸோ இதுதான் பெஸ்ட். இங்க 70, இங்க 80. ஸோ இதுதான் பெஸ்ட். இங்க 50, இங்க 60. ஸோ இதுதான் பெஸ்ட். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் சர்டனிட்டி ஈக்குவலன்ட்டும் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஏ தான் ரிஸ்கியர்னு சொல்லுது. ஓகேவா? அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஸோ பேஸ்ட் ஆன் ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்ட் ரேட் மெத்தட்லையும் ப்ராஜெக்ட் ஏ தான் நம்மளுக்கு அதிகமான ரிஸ்க் ப்ராஜெக்ட் பியை விட ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த சம் பார்த்தாச்சு இந்த மாடலில். அண்ட் தென் நெக்ஸ்ட், ஸோ இப்போ சர்டனிட்டி ஈக்குவலன்ட் அப்ரோச்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சர்டனிட்டி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் டு ரிஸ்க் பிளஸ் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை ரிஸ்கி கேஷ் ஃப்ளோ. இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்றது தான் இந்த சர்டனிட்டி ஈக்குவலன்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்த் அப்ரோச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங்.
நம்மளுக்கு நம்மளோட கேபிட்டல் பட்ஜெட், நம்ம ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எது லோயர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னன்னா ரிஸ்க் தான். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரிஸ்க்கை தான் டினோட் பண்ணும். ஓகேவா? எது நம்மளுக்கு அதிகமான ரிஸ்க் கொடுக்கும், எது கம்மியான ரிஸ்க் கொடுக்கும் அப்படின்ற அனாலிசிஸ் நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம்ல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, ஓகேவா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ இதுல நம்மளோட கேபிட்டல் பட்ஜெட் மெத்தட்ல நம்ம டெசிஷன் மேக்கிங் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதோட சம்மையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம எந்த மாடல் போக போறோம்னா ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போறோம். ஓகேவா? illustration 1 decision tree. ஓகேவா? எஃப்எம் டெசிஷன் ட்ரீ அனாலிசிஸ் பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை டெசிஷன் ட்ரீ அனாலிசிஸ் என்னன்னா, நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் இயர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இயர்லயே நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி, பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி தான் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்லயே நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஒன்று ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு 20% தான் கிடைக்கும், இல்ல ரிஸ்க் கம்மியா இருக்கு எனக்கு ஒரு 80% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ இந்த ப்ராபபிலிட்டி, பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி டெசிஷன் மேக்கிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சம். ஓகேவா? ஸோ இப்போ சம் பார்க்கலாம். A firm has investment proposal. ஒரு ஃபர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வந்திருக்கு. அவுட்லே 40,000. ஓகேவா? இதுதான் கேஷ் அவுட்ஃப்ளோ. 40,000 அவங்க வந்து கேஷ் இன்வெஸ்ட் பண்றாங்க. 2 years வந்து இதோட எக்கனாமிக் லைஃப். ஓகேவா? ஸோ நோ சால்வேஜ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு 40% ப்ராபபிலிட்டி, 25,000 கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 40% ப்ராபபிலிட்டி இருக்கு. அடுத்து 30% ப்ராபபிலிட்டி, 60%. ஓகேவா? இது என்ன? ஃபர்ஸ்ட் இயரோட எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ. செகண்ட் மொத்தமே இதுல 2 வருஷம் தான். ஓகேவா? மொத்தமே 2 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் இயருக்கு 2 ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் செகண்ட் இயரோட ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா அதை ஒரு 3 ப்ராபபிலிட்டி சொல்லியிருக்காங்க, 20, 30, 50. ஓகேவா? ஸோ இது 1 வந்துடும் ப்ராபபிலிட்டி, இதுவும் 1 தான். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு 25,000 ஃபர்ஸ்ட் இயர்ல 25,000 கிடைச்சதுன்னா 20% ப்ராபபிலிட்டி 12 கிடைக்கிறதுக்கு, 30% ப்ராபபிலிட்டி 16 கிடைக்கிறதுக்கு, 50% ப்ராபபிலிட்டி 22,000 கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 30,000 கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 40% ப்ராபபிலிட்டி 20,000, 50% ப்ராபபிலிட்டி 25,000 அண்ட் 1% ஆஃப் ப்ராபபிலிட்டி 30,000 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 12%. என்னோட டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோ? பிவி ஃபேக்டர் 12%. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணலாம், எனக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் மேக்கிங் பண்ணப்போம். ஓகேவா? சிம்பிளமா. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இப்போதான் டிசிஷன் ட்ரீ போட போறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு கிடைக்க போகுதுன்னு சொன்னேன், நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இனிஷியல் கேஷ் அவுட் எவ்வளோ? 40,000 நம்ம கொடுப்போம். ஸோ இதுல எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இயருக்கு இது இயர் 1 2 ப்ராபபிலிட்டி சொன்னோம். ஓகேவா? ஸோ என்ன? 25,000, 30,000. இதோட ப்ராபபிலிட்டி 40%, இது கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 60%. ஓகேவா? அண்ட் தென் இயர் 2 பார்த்தோம்னா இதுல 3 ப்ராபபிலிட்டி, 40%, 20%, 12,000 கிடைக்கும். அண்ட் தென் 30%, 16,000 கிடைக்கும். தென் 50%, 22,000 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 60% ஆஃப் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் இயருக்கும் எனக்கு 3 ப்ராபபிலிட்டி கிடைக்கும். 20,000, 25, 30. ஓகே? ஸோ இதுக்கு என்னன்னா 40, 50, 60. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் முதல்ல பார்ட் போட்டுக்க போறேன். எனக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 ப்ராபபிலிட்டி இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு தான் ரெண்டு ப்ராபபிலிட்டி. அந்த இந்த ஒவ்வொன்றுக்கும் இங்க 3 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகேவா? எனக்கு பார்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பார்ட்ஸ் இருக்கு, 6 வேஸ் இருக்கு எனக்கு இந்த 40,000க்கு. இதுல எது வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். ஓகேவா?
and then இதோட ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஏன்னா இப்போ இயர் 1க்கு 40 இருக்கு, இயர் 2ல 20 30 15 இருக்கு, இயர் 2லையும் பார்த்தீங்கன்னா இயர் 1ல பார்த்தீங்கன்னா 60, இதுக்கும் வந்து 40 50 10 இருக்கு. ஓகேவா? இதோட ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி தட் மீன்ஸ் 40 into 20 0.08. ஓகேவா? then 40 into 30 0.12. ஓகேவா? and then third 40 into 50 40 into 50 0.12. ஓகேவா? and then இதே மாதிரி 60 into 40 60 into 50 60 into 10. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 1 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாத் நம்பர் போட்டுக்கிறோம். ஒவ்வொருக்கும் எவ்வளோ ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் நம்ம போடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வர போகுது. ஸோ மொத்த பாத் 6 பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 25,000 தான் என்னோட பாத் 1ஓட கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேவா? இன்ட்டு டிஸ்கவுண்டட் ஃபேக்டர். ஓகேவா? டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் நம்ம சம்ல என்ன கொடுத்துருந்தாங்க? 12% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயரோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன்ல, 1 divided by 1.12%. ஓகேவா? இப்போ 0.8929. ஓகேவா? 0.8929 25,000 into 8929 போட்டோம்னா 22,323. ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் 3 பார்த்துமே வந்து என்னது? இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு 25,000 தானே. ஸோ இது அப்படியே தான் ஆன்சர் வந்துடும். 22,323 22,323. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாமே நம்மளுக்கு 3 ப்ராபபிலிட்டிக்கும் 25,000 தான். செகண்ட் இயர்ல தான் நம்மளுக்கு 12,000 16,000 22,000 வரும். ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்த் பார்ட்ல பார்த்தோம்னா 30,000. ஓகேவா? இந்த 30,000 இன்ட்டு 0.8929. ஓகே, equal to 30,000 into 8929. 26,787. So 26,787. 26,87. 26,787. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட ப்ராப்ளம் டிஸ்கவுண்டட் ஃபேக்டர்ல கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ செகண்ட் இயருக்கு நம்மளுக்கு எவ்வளோ? 12,000. ஓகேவா? 12,000 இன்ட்டு செகண்ட் இயரோட டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் என்ன? 1 divided by 1.12. இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. அண்ட் தென் செகண்ட் இயருக்கு என்ன? அகெயின் ஒரு ஈக்குவல் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? 0.7972. ஓகே, 12,000 into 6. Okay, and then 16,000 into 7972 is equal to 22,000 into 0.7972. 7972. Okay, 38. Okay, and then part 4 ஓடது 20,000 25 30. Okay,
23,916. ஓகேவா? இப்போ டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ போட போகிறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு எவ்வளோ கிடைச்சது? 22,323 + 9, 22,323 + 9,566. செகண்ட் இயரில் டோட்டலாக 31,889. 223 + செகண்ட் இயரில் 12,755. ஓகே, ஓகேவா? இதுதான் கேஷ் இன்ஃப்ளோ, டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ. நம்மளோட அவுட்ஃப்ளோ என்ன? இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 தான். ஓகேவா? ஸோ இதோட என்பிவி என்ன? ஸோ என்பிவி மீன்ஸ் டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ. என்பியோட ஃபார்முலா போட்டுறேன். என்பிவி இஸ் ஈக்குவல் டு கேஷ் இன்ஃப்ளோ, சாரி, அவுட்ஃப்ளோ மைனஸ் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இதை விட இது மைனஸில் தான் இருக்கு, கம்மியாக தான் இருக்கு. நம்மளுக்கு மைனஸ் கம்மியாக கிடைக்கும். ஓகே, 40,000 மைனஸ் 35,078, 4942. ஓகே, 40,000 மைனஸ் 39,861 தான் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மூணு இந்த ப்ராஜெக்ட் ப்ராபபிலிட்டி 40ல எனக்கு மூணுமே வந்து ப்ராபபிலிட்டி 40ல இந்த மூணுமே வந்து எனக்கு நெகட்டிவ்ல தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ப்ராபபிலிட்டி பி பார்க்கலாம். 40,000 மைனஸ் 42,731. ஸோ 2731. ஸோ இதுல தான் எனக்கு ப்ராஃபிட்ல கிடைச்சிருக்கு. இங்கே 6,071 வரும். ஸோ 40,000 மைனஸ் இங்க வந்து பார்த்தோம்னா 70,030 வரும். ஓகேவா? 10,703 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு என்பிவி கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளுக்கு ஒவ்வொரு இயரும் வர்ற கேஷ் இன்ஃப்ளோ வித் அதோட டிஸ்கவுண்டட் ரேட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்மளோட கேஷ் அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணி நம்ம என்பிவி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் என்பிவி. ஓகேவா? நம்மளுக்கு கிடைச்ச என்பிவில எவ்வளோ எக்ஸ்பெக்டட் என்பிவி நம்ம கண்டுபிடிப்போம். அது எப்படின்னா, ஸோ நம்மளோட பார்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் தென் என்பிவி நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சோம்ல, மைனஸ் 8,100 மைனஸ் 492. ஸோ இதை தான் நான் இந்த பாத்தில் இங்கே வரிசையாக எழுதியிருக்கேன். எழுதிட்டு அண்ட் தென் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல, இந்த டெசிஷன் ட்ரீ போடும் போது இதோட ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி வந்துதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் 25,000 கிடைச்சதுன்னா 12 lakhs வந்து 12,000 வந்து செகண்ட் இயர்ல கிடைக்குதுன்னா அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 8%. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை ஒவ்வொரு இயரோடையும் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மைனஸ் 8,111 இன்ட்டு 0.8. ஓகேவா? 88 மைனஸ் 64. ஓகேவா? 2731 into 6717 into 50%. ஸோ இது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணோம்னா மைனஸ். ஸோ இதெல்லாமே மைனஸ் தான். இந்த 3 பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு.
ஓகேவா? ஸோ இதோட நெட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஆன்சர் வந்து 2045 ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் என்பிவி. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல எது பெஸ்ட் எது ஒஸ்ட்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டெசிஷன் ட்ரீ போட்டாச்சு. ரோமன் லெட்டர் 1ஓட இதோட ப்ராபபிலிட்டி அக்கோர்ல நம்ம எக்ஸ்பெக்டட் என்பிவியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுல எது பெஸ்ட் ப்ராபபிலிட்டி விச் இஸ் ஸோ நம்மளோட பெஸ்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா பார்ட் 6ல வர இந்த 10,703 தான் நம்மளோட என்பிவி தான் இதுல பெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எது இருக்கிறதுலே ஹையர் நெகட்டிவ் பார்ட் 1ல கொடுக்கணும். ஸோ இதுதான் பெஸ்ட், இதுதான் நம்மளோட பெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர்ல இதோட கண்டினியூட்டி இப்போ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவுட்லே வந்து 80,000, ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு 50, 16 கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இயர் 15 போது செகண்ட் இயர்ல 24, 32, 44. செகண்ட் இயர் வந்து அது 60 ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல, அப்படின்னா 60,000 அப்படின்னும் போது இங்க 40, 50, 16 வருது. ஸோ இதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம டெசிஷன் ட்ரீ போட்டு நம்ம யாரும் அதோட என்பிவி கண்டுபிடிக்க போறோம். அண்ட் தென் அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் என்பிவியும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அந்த இதுல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இந்த சம் செஞ்சு பாருங்க. புரியலன்னா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த இதே சாப்டர்ல கண்டினியூட்டி இதோட பார்ட் 2 வீடியோல கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் அந்த பார்ட் 2 வீடியோல நமக்கு நான் வந்து கவர் பண்ண போறேன். ஓகேவா? ஹாப்பி ஸ்டடியிங்.